ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டீசல் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சண்முக முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளியிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல். இந்த சண்முக முத்துசாமி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அடங்காதேன்னு ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து ரிலீஸே வந்து ஆகலை. இந்த டீசல் கூட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வந்தாச்சு. இப்படி எடுத்து ரொம்ப வருஷம் ஆகி வந்த படம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ஓடினதே வந்து கிடையாது, நல்லாவும் வந்து இருக்காது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசலும் வந்து இருக்குது. இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை தான். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கதைன்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் அது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா ஒழுங்காக சொல்லலாம் தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் நல்லா இல்லைனா அந்த படத்தை உட்காந்து பார்க்கவே வந்து முடியாது. இந்த படம் வந்து எப்படா முடியுங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேகாக ஸ்லோவாக வந்து இருக்குது. ஒரு இடத்துல கூட படம் வந்து நம்மளை என்கேஜிங்காக வந்து பண்ணலை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்களெல்லாம் எதுக்கு இந்த படத்தில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. எந்த ஒரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து வடிவமைக்கல. எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் மாதிரி தான் வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத ஸ்கிரிப்ட் தான். எந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஓடலை. ஒரு மொக்க ஸ்கிரிப்டாக தேடி தேடி போயிட்டு தான் வந்து நடிச்சிட்டு வந்திருந்தார். ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டீசல் வருதுங்கிறதுனால ஹரிஷ் கல்யாண் படம் நல்லா இருக்குன்னு வந்து எல்லாரும் வந்து போகணும் வந்து யோசிச்சாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம் யாருக்குமே வந்து தெரில. அப்போ அவர் நடித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இருந்துச்சு. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து இருக்குது. அப்புறம் படத்தில் முக்கியமாக வந்து பார்க்க போனால் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து அவ்வளோ வந்து இருக்குது. நம்பகத்தன்மையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காட்சிகளை வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று வந்து விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே வந்து தெரிஞ்சிச்சு இந்த படத்தில் ஒன்றுமே வந்து இல்லைன்னு. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த மனநிலை வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெய்லர் வந்து விட்டாங்க. அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டு ட்ரெய்லர் கட்னு ரீசெண்டாக வந்ததில் இந்த ட்ரெய்லர் கட்டை வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும் போல் போகலான்னு வந்து தோண வைக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்துக்கு வந்து போனேன். ஆனால் போய் பார்த்தா ஒரு கடுமையான ஒரு சூரமுக படமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ட்ரெய்லரை காமிச்சு நல்லா வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. டிக்கெட்டிங்லாம் பார்க்குறப்ப இந்த படம் வந்து பெருசாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட வந்து முடியாது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் வந்துருந்துச்சு. முக்கியமாக மியூசிக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து ரீலில் வந்து நல்லா ஃபேமஸ் வந்தாச்சு. அந்த பாட்டை தவிர இந்த படத்தில் வேறு எந்த சாங்குமே நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பின்னணி இசை சுத்தமாக சரியில்லை. ஹரிஷ் கல்யாண் அதுல்யானா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. வினயை பற்றின அந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. வினய்கிட்ட வந்து நடிப்பையும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, சும்மா வந்து போயிட்டு தான் வந்து இருக்காரு. அதே மாதிரி நாசர், அவர், இவர்னு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நடிக்க வச்சுருக்காங்க. கருணாஸ் இருக்கார், ரமேஷ் திலக் இருக்கார், இப்படி எக்கச்சக்க பேர் வந்து இருக்காங்க. ஆனால் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணவே வந்து இல்லை. எல்லாரையும் போட்டு கெடுத்து தான் வந்து வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த டீசல் படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆவரேஜான ஒரு மொக்க படம் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 5க்கு 1.5. சில படத்துக்கு போனால் எப்படா முடியும்னு தலைவலியோடு உட்காந்துருப்போம். அப்படி ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா இந்த டீசல். தொடர்ந்து சினிமா ரிவ்யூ பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.